கூடாது. அதுல இன்னும் ஒன்றுதான், இந்த மௌலிதை உருவாக்கியவர்களும் ஷியாக்கள் தான். இந்த மௌலிதை யார் உருவாக்கின? அதுக்கு வாப்பா இல்லை. வாப்பா இல்லாட்டி அதுக்கு என்ன பேரு? நம்ம வேற ஒரு பேரு சொல்லுவோம். இந்த மௌலிதை உருவாக்கின புத்தகத்துக்கு வாப்பா இல்லை, எழுதின ஆள் பேர் ஒத்தரமே இல்லை. அப்ப இல்லாட்டி என்ன அர்த்தம்? அதுக்கு வேற ஒரு பேரை நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அடே, வாப்பா உம்மா யார் என்று தெரியாம எழுதப்பட்ட அந்த மௌலிது புத்தகத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு என்று சொல்லி படிக்கிறீங்களே, குறைஞ்சது யாரு எழுதினார்ன்றாவது இருக்கணுமே, அதுவும் இல்லை. யாரு எழுதினு இல்லை. அதுல வார வசனம் ஏன் நம்ம அதை எதிர்க்கிறோம் என்றா, அது ஷியாக்காரன் தான் உருவாக்கியிருப்பான் என்பதற்கு அதுல இருந்து ஆதாரம் பாருங்க. அதுல வரக்கூடிய சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். ஷியாக்காரர்கள் அதுல கட்டி வைத்திருக்கிற சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், பாருங்கள். முதலாவது அதுல வரக்கூடிய ஒரு வரிதான், ஒருவிய அறிவிக்கப்படுகிறது, அன்ன அவ்வலமா ஹலக்கல்லாஹு நூர முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவதாக அல்லாஹு தஆலா முஹம்மதுடைய நூரைத்தான், ஒளியைத்தான் இந்த உலகத்திலே படைத்தான். முதலாவதாக அல்லாஹு தஆலா முஹம்மதுடைய ஒளியைத்தான் இந்த உலகத்தில் என்ன செய்தான்? படைத்தான். அந்த ஒளியிலிருந்து தான் எல்லாத்தையும் படைத்தான். ஆனா இது மௌலிதில இருக்கக்கூடிய ஷியாக்கள் கட்டி வைத்திருப்பது. இதை பாட்டாக படிச்சா சூப்பரா இருக்கும். அழகிச்சானே, இப்ப எல்லாரும் அப்படித்தானே. இன்றைக்கு அந்த ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன், ஒரு தரீக்காவாதி புகாரியில வார ஹதீஸ பாட்டா படிக்கிறான். தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஹஸ்ஸான் இப்னு சாபித் மௌலிது படிச்சிருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? அப்படி என்று ஒருவர் புகாரியில வார ஹதீஸ மக்களுக்கு எப்பையும் இந்த பாட்டா படிச்சா மயங்கி போற ஒரு சிந்தனை இருக்குதானே. பாட்டா படிச்சா மயங்கி போற ஒரு சிந்தனை இருக்குது. அதை பாட்டா படிச்சு 7000 ஹதீஸ அது வருகிறது அப்படி என்று பாட்டா படிச்சு என்ன செய்கிறான்? காட்டுறான். அந்த வீடியோ கிளிப்பு கூட என்கிட்ட இருக்குது. எவ்வளவுக்கு பொய்ய சொல்லி இன்றைக்கு மக்களை வழிகெடுக்க இருக்கிறாங்க பாருங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலாவும் அல் குர்ஆனிலே எப்ப ஒளி படைக்கப்பட்டது, என்னத்தால ஒளி படைக்கப்பட்டது என்பதை எல்லாம் தெளிவாக சொல்கிறார்கள். படித்துக் கொள்ளுங்கள். 10வது அத்தியாயத்தின் 5வது வசனம், 17வது அத்தியாயத்தின் 16வது வசனம், இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தஆலா எதை முதலாவது படைச்சான் என்பதை பற்றி தெளிவாக சொல்கிறது. ஹுவல்லதி ஹலக்கல் லைல வன் நஹார வஷம்ஸ வல் கமர குல்லும் ஃபீ ஃபலக்கி யஸ்பஹூன். அல்லாஹ் தான் என்ன செஞ்சான்? வானத்தை, பூமியை, இரவை, பகலை, சந்திரனை, சூரியனை அல்லாஹ் தான் படைத்தான். அது அதனுடைய இதுல நீந்தி கொண்டு போகுது அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா இங்க மௌலிதுல சொல்லுது, முதலாவது அல்லாஹ் தஆலா படைச்சது என்ன? இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒளியைத்தான் அல்லாஹ் தஆலா படைத்தான் என்ற ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இதுல வரக்கூடிய எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, ஷியாக்கள் கட்டி வைத்த ஒரு வார்த்தை, அந்த கஃபாருல் ஹத்தாயா வத்துனூபில் மூபிகாத்தி. நபியே, அந்தண்டா நீங்க நபியே, நீங்க தான் எங்கட பாவத்தை மன்னிக்க கூடியவர். எல்லா பாவத்தை என்ன செய்யுங்க? மன்னிச்சிடுங்க. எதை மட்டும்? சின்ன பாவம் மட்டுமல்ல. ஒல் மூபிகாத், மூபிகாத்னா என்ன? மனிதர்களை அழித்து விடக்கூடிய பெரும் பாவங்கள் படிச்சோமே, 7 பெரும் பாவங்கள், அந்த பாவத்தை கூட நீங்க மன்னிச்சிடுங்க. அல்லாஹ் அக்பர். அப்ப இது யாரு உருவாக்கி இருப்பான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே கடவுளாக்கியவர்கள் ஷியாக்கள். ஏனென்றா முஹம்மதுக்கு இந்த உலகத்தில் மதிப்பும் மரியாதையும் இருக்கக்கூடாது என்பதற்காக ஷியாக்களினால் ஏற்றப்பட்ட புத்தகம் இன்றைக்கு பள்ளி வாயில்களில் படிக்கப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு ஷியாக்கள் வளர்ந்திருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, இதை அறியாத சில அப்பாவி உலமாக்கள் சோத்துக்காக, எம்பளப்புக்காக இன்றைக்கு மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அலா ஹுவல் அஸீஸுல் கஃபார், அறிந்து கொள்ளுங்கள். 39வது அத்தியாயத்தின் 5வது வசனம், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தான் உங்களோட பாவத்தை மன்னிக்க கூடிய கண்ணியமானவனாக இருக்கிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஷியாக்களினால் உருவாக்கப்பட்ட இந்த மௌலிது சொல்கிறது, நீங்க தான் எங்களோட பாவத்தை மன்னிக்கோணும், சின்ன பாவம் மட்டுமல்ல பெரிய பாவத்தை கூட மன்னிக்கோணும் என்று இந்த மௌலிது கிதாபு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. இது மாதிரி எங்களோட பிரார்த்தனைக்கு நாங்க கேட்கிற கேள்விக்கு விடையளிப்பவரே அப்படி என்று வருகிறது. அதே போன்று மறைவான விஷயத்தை அறியக்கூடியவரே அப்படி என்று நிறைய விஷயத்தை ஷியாக்கள் அவருடைய புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அவைகள் எல்லாம் சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காது. இன்னும் சில விஷயம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், இந்த பாட்டை படிக்கக்கூடியவங்க யார் அப்படி என்று கேட்டால் சில கவிஞர்கள். அந்த கவிஞர்கள் யார் அப்படி என்று கேட்டால் இப்ப இருக்கிற சில மௌலைமார்கள் கவிஞர்களாக இருக்கிறாங்க. அல் குர்ஆனில் ஒரு சூரா இருக்குது. அந்த சூராவுக்கு பேரு அஷ்ஷுஆரா. அந்த சூராட பேரே கவிஞன் அப்படின்னு தான் பேரு.
சூராட பேரே கவிஞன் அப்படி என்றுதான் பேரு. 26வது அத்தியாயம் 224வது வசனம். கொஞ்சம் அந்த வசனத்தை படிச்சு பாருங்களேன். நீங்க யாரை பின்பற்றீங்க? எந்த மௌலவி மெட்டெடுத்து படித்தவுடன் அந்த மௌலவிக்கு பின்னால் போகிறீர்கள். யார் இந்த மௌலவி? இவன் நிச்சயமாக ஒரு ஷியாவாக இருப்பான். அவனைத்தான் இன்றைக்கு உலகம் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, நிச்சயமாக இந்த கவிஞர்கள் எல்லாம் தன்னுடைய வழிகாடர்களைத்தான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கவிஞர்கள் எல்லோருமே வழிகாடர்களைத்தான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அலம் தர அன்னகும் ஃபீ குல்லி வாதின் யஹிமூன். நீங்கள் பார்க்க வேண்டாமா? ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் அவர்கள் அலைந்து திரிவதை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று குர்ஆன் சொல்கிறது. இப்ப எல்லா பள்ளிகளையும் அலைஞ்சு திரிகிறான் ஷியாக்காரன். அவன் தான் பாட்டை உருவாக்கினான். பாட்டுன்னா நல்ல அர்த்தமுள்ள பாட்டு இஸ்லாத்தில் இருக்குது, நல்ல கவிதைகள் இருக்கிறது, அதை மறுக்க இல்லை. அது இல்லாம அல்லாஹ்வுக்கு நிகராக படிக்கக்கூடிய கவிதைகள் நிச்சயமாக ஷைத்தான்கள் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் குர்ஆன் சொல்கிறது. பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் இருக்கிற போது நபி சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க, நஹ்னு நஸீரு மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் அர்ஜ். அர்ஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் ரசூலுல்லாஹ்வோட பிரயாணம் இருந்த போது அந்த நேரத்தில் இஸ் அரல ஷாயிருன் யுன்ஷிது, உடனே ஒரு மனிதன் எழும்பி பாட்டு படிக்க தோங்குறான், கவிதை படிக்க தோங்குறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹுது ஷைத்தான், பிடிங்க அந்த ஷைத்தானை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹுது ஷைத்தான், பிடிங்கள் அந்த ஷைத்தானை. அம்சிகு அவ் அம்சிகு ஷைத்தான், அல்லது தடுங்கள் அந்த ஷைத்தானை. நிச்சயமாக உங்களில் யாராவது ஒருவர் இந்த கவிதையினால் வயிறு நிரம்பி இருப்பதை விட செயல்களினாலும் வாந்திகளினாலும் உங்களோட வயிறு நிரம்பி இருப்பது சிறந்தது என்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். கவிதை படிக்கக்கூடிய அலவி மௌலவி அவர்களே, கவிதை படிக்கக்கூடிய தரைக்காவாதி அவர்களே, இந்த கவிதையை படிச்சு படிச்சு இந்த சோத்தையும் இந்த சமுதாயத்துக்கு ஊட்ட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மௌலவிமார்களே, ரசூலுல்லாஹ் உங்களை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? பிடிங்கடா அந்த ஷைத்தானே, தடுங்கடா அந்த ஷைத்தானே. உங்களோட வயிற்றுக்குள்ள கவிதைகள் இருப்பதை விட செயல்களும் ஜலங்களும் வாந்திகளும் அருவருப்பானதும் இருப்பது சிறந்தது என்றார்களே. அப்படிப்பட்ட கவிதையை சொல்லி, அப்படிப்பட்ட ஷியாக்குடைய பாட்டை சொல்லி, அப்படிப்பட்ட கேவலங்கட்ட பைத்தை சொல்லி இந்த சமுதாயத்திலே நீங்கள் ஷியாக்களுடைய சிந்தனைகளை விதக்க பார்க்கிறீர்களா? நம்ம இதை சொன்னா கண்ணீங்களா? எல்லாம் ரசூலுல்லாவை எதுக்குற கூட்டம், ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லோனான்னு சொல்ற கூட்டம். நான் கேட்கிறேன், யார் ஸலவாத்து சொல்ல வேணான்னு சொன்னது? நம்ம தானே சொல்றோம், பாங்குக்கு முன்னர் ஸலவாத்து சொல்லாத. ரசூலுல்லாஹ் பாங்குக்கு முதல் ஸலவாத்து சொல்ல இல்ல, பாங்குக்கு பிறகு சொல்லு. ரசூலுல்லாஹ் பாங்குக்கு பிறகுதான் சொன்னாரு. ஒவ்வொரு ஜனாசா தொழுகை தொழுகிற போதும் 3வது ரக்காத் 2வது ரக்காத்துல ரசூல் 2வது தக்பீர்ல ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லு. ஸலவாத்துல சிறந்த ஸலவாத்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் என்று வருகிற ஸலாத்து இப்ராஹீமயா என்று சொல்லுகிற ஸலவாத்து என்று ஒவ்வொரு ஜனாசா தொழுகையிலும் கற்றுக் கொடுத்தவர்கள் நாங்களே. நீங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தை வைத்து ஒவ்வொரு ஜனாசா தொழுகைகளையும் தொழுவிக்க போகிற போது ஆண் ஜனாசாவாக இருந்தால் அல்லாஹும்ம ஃபிர் லஹு ஓதுங்கள், பெண் ஜனாசாவாக இருந்தால் அல்லாஹும்ம ஃபிர் லஹா ஓதுங்கள் என்று ரசூலுல்லாஹ் வழிகாட்டாத ஒரு வழிகாட்டலை சொன்னீர்கள். நாங்கள் தானே ஒவ்வொரு ஜனாசா தொழுகையிலும் 3வது தக்பீருக்கு பிறகு அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு வவஸி முத்கலஹு பில் மாஇ வதல்ஜி என்று சொல்லுகிற துஆ தான் சஹீஹானது. அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்று சொல்லுகிற துஆ மட்டும் அது சிறியதொரு துண்டு. அந்த துஆவை உண்ட வாப்பாக்கு, உண்ட உம்மாக்கு, உண்ட குடும்பத்துக்கு நிரப்பமாக ஓது. மையத்து என்பது குறிக்கும், மையத்து என்பது பெண்பாளையும் குறிக்கும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்று ஓதினார்கள். எங்கேயும் இறை தூதர் அல்லாஹும்ம ஃபிர் லஹா வர்ஹம்ஹா என்று ஓதவில்லை என்று சொன்ன செய்திகளை எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? நாங்கள் தானே சொல்லிக் கொடுத்தோம். நாங்களா இறை தூதரின் மீது ஆசை கொள்ளாதவர்கள்? நாங்களா இறை தூதரின் மீது சரியான பாசம் கொள்ளாதவர்கள்? இந்த உலகத்திலே தாடி வைக்க வேண்டும் என்று கோஷம் எழுப்பியவர்களும் அதற்காக வேண்டி கஷ்டப்பட்டவர்களும் நாங்கள் தானே. கந்தூரை கொடுக்கிற நீங்கள், கத்தம் ஓதுகிற நீங்கள், மௌலிது படிக்கிற நீங்கள், உங்களுடைய முகத்தில் கூட ஒரு சுன்னா கிடையாது, ஒரு தாடி கிடையாது, உங்களுடைய கரண்டைக்கு கீழே ஆடைகள் இருக்கிறது, முன்பின் சுன்னத்து தொழுவது கிடையாது.
ஆனால் நீங்கள் இறை தூதரை நேசிக்கிறீர்கள், நாங்கள் இறை தூதரை அவமதிக்கிறோம். இறை தூதர் சொன்னதை போல அவரை நாங்கள் நேசித்தால் நாங்கள் இறை தூதரை மறுக்கக்கூடியவர்களா? நீங்கள் இறை தூதர் சொல்லாத அடிப்படையில் பாடல்களையும் கவிகளையும் நீங்கள் அரங்கேற்றினால் நீங்கள் ரசூலுல்லாஹ்வை புகழ்றீங்களா? இதான் அவங்களுடைய லட்சணம். எந்த அளவுக்கும் இல்லாத அளவுக்கு இந்த சமுதாயத்தில் இப்போது ஷியாக்களுடைய சிந்தனை சர்வசாதாரணமாக உருவாக்கப்படும்.